நான் ஆர்கே பேசுகிறேன். எங்கள் ஆஃபீஸ் வந்து சென்னை ராயப்பேட்டை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்தில் எங்கள் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சென்டர் இது. எல்லா பிஸ்னஸும் பண்ணுறோம். இதில் வந்து வர்றவங்க எல்லாருமே இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவங்க எல்லாருமே வர்றாங்க. வரும்போது உள்ளே நுழையும் போது என் ஆஃபீஸில் இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உன்னிப்பாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு உட்காடுறாங்க. நாங்கள் பிஸ்னஸை பேசுகிறோம். பேசி முடித்த பிறகும் எந்திரிச்சு போகும்போது இந்த ஓவியத்தை, இந்த ஆர்ட்டை பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது எல்லோரும் இதை வந்து செய்கிறதுனால இதில் ஜாதி மதம்லாம் கிடையாது. எல்லோரும் வர்றாங்க. எல்லோரும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது எனக்கு ஒரு நாள் வந்து ஒருத்தட்ட கூப்பிட்டு கேட்டேன், வரும்போதும் இந்த ஓவியத்தை பார்க்குறீங்க, உட்காடுறீங்க, பேசுகிறீங்க, பேசி முடித்த பிறகு எந்திரிச்சு போகும்போது இந்த ஓவியத்தை உன்னிப்பாக பார்த்துட்டு போகிறீங்களே என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இது உள்ளே நுழையும் போது எங்கள் கடவுள் நினச்சிக்கிறேன், இந்த ஓவியம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு உட்காடுறோம். உட்காந்து பேசி முடிச்சுட்டு இதை பார்க்கும்போது நாங்கள் பேசின பேச்சு வெற்றி பெறணும், எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். உங்களை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு போகும்போது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிச்சு. வர்ற எல்லோருக்குமே வெற்றி கிடைக்கும் இந்த ஓவியத்தை பார்த்தா. அதில் அந்த ஓவியத்துக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நான் கண்டுபிடிச்சேன். அதனால தான் உங்கள்கிட்ட பேசுனேன். இதை பார்த்துட்டு போனால் வெற்றி அடைஞ்சேன், பிஸ்னஸ் வெற்றி. அதனால தான் நான் உங்களுக்கும் மறக்க மாட்டேன், இந்த ஓவியத்தையும் மறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த ஓவியத்தில் அவர் சொன்னது மாதிரி மாபெரும் விஷயம் உள்ளார இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் கேட்டு பார்த்து சொல்லலை. அவர் தொடர்ந்து வந்துட்டுருக்காரு, மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்படி இந்த ஓவியத்தில் என்ன இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன், நல்லாயிருக்கும். சூப்பர், அவங்க எல்லோரும் நல்லா இருக்கலாமே. ஓகே.